சாம்பிள் டேட்டாவை நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு டேட்டாவை பவர் பிஐயில் எப்படி கனெக்ட் பண்ணி லோடு பண்ணி விஷுவல்ஸை சாம்பிள் விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது வெப்சைட்டில் உள்ள ஒரு கண்டென்ட்டை ஒரு டேபிள் மாதிரி வெப்சைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி பவர் பிஐயில் கனெக்ட் பண்ணுறதுன்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ரிப்போர்ட் இல்லையா, பேஜ் 1 இருக்கு. ப்ளஸ் கொடுத்து ஒரு புது பேஜை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பேஜில் அந்த டேட்டா மூலமாக நம்ம விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கலாம். ஒரு வெப்சைட் மூலமாக டேட்டாவை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். கெட் டேட்டா போய்ட்டு வெப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் அது உங்களை கைட் பண்ணோம். இந்த வெப்சைட் இருக்குது பாருங்களேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் இருக்கிற நிறைய கண்ட்ரியுடைய எக்கனாமிக் அவுட்லுக் டேட்டா பேஸ் இருக்குது. அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய பவர் பிஐக்கு போயிடலாம். இந்த இடத்துல URL இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. லிங்க்கை காப்பி பண்ணி ஓகே பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் சரி தான். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல் டேப் கொடுத்து இந்த லிங்க்குக்கு போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஃபைலாக இது டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். பட் இப்போ லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி இந்த பவர் பிஐயில் பேஸ்ட் பண்ணதுனால லைவாகவே இது ஒர்க் ஆகும். வெப்சைட்டில் சேஞ்ச் ஆச்சுன்னா எங்கேயும் சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்கும். லோட் ஆகிடுச்சு, நேவிகேட்டரும் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த நேவிகேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறையா டேபிள் இருக்குப்பா இந்த வெப்சைட்டில், எந்த டேபிளை நீ செலக்ட் பண்ணிக்க போகிற பாருங்களேன். டேபிள் 1 இருக்குது, டேபிள் 2 இருக்குது. டேபிள் 1 நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். டேபிள் 1ல் இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. இந்த இடத்துல டேபிள் வியூன்றதுல இது தெரியுது. ஒருவேளை நீங்கள் வெப் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வெப் வியூ தெரியும். இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் பக்கியாக தான் இருக்குன்றதுனால டேபிள் வியூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ண டேபிள், அதாவது இந்த டேபிள் 1 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது தெரியும். ஓகே, இதுதான் என்னுடைய டேபிள், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லோடு பண்ணலாம். டைரெக்டாக லோடு பண்ணுறதும் ஓகே தான். ஓகே, டேட்டா கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில். இல்லைனா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு தேவையான இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லோடு பண்ணணுமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமான்றதை யோசிக்கணும். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எடுத்த லெசனில் நான் உங்களுக்கு லோடு பண்ணி காமிச்சேன். இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காமிக்க போகிறேன். அதை நான் அடுத்த லெசனில் காமிக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை மட்டும் இங்கே பார்த்துருக்கோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் நீங்கள் லோடு பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதை அடுத்த லெசனில் பார்க்கலாம்.